100 ஆண்டுகளுக்கு மேல் சரித்திரம் சொல்லும் இந்த உலக பெருமஞ்சத்தை இந்த தெருவை அகட்டி அங்கே இருந்து இந்த மஞ்சம் கொண்டு வந்து இங்கே சேர்க்கப்பட்டது. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் இனிவில் கந்தசுவாமி கோவிலுக்கு தான் வந்தேன். இன்றைய தினம் வந்து தைப்பூச திருவிழா. தைப்பூச திருவிழாவில் வந்து இனிவில் வந்து மஞ்சள் திருவிழா நடைபெறும். உலகத்திலேயே வந்து மிகவும் பெரிய மஞ்சம் வந்து இனிவில் கந்தசுவாமி கோவிலில் மட்டும்தான். இன்றைய தினம் வந்து மஞ்சள் திருவிழா தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பாரம்பரிய கலை நிகழ்வுகளோட வந்து பிரமாண்டமாக மஞ்சள் திருவிழா நடைபெற்றது. என்ன மாதிரி இந்த மஞ்சள் திருவிழா நடைபெற்றது, என்ன நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடைபெற்றது சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நிசாந்தன்வி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க வந்து காணொலிக்குள்ள போவோம். அனைவருக்கும் வணக்கம். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த உலக பெருமஞ்ச திருவிழாவாகிய இணுவில் கந்தசுவாமி கோயில் தைப்பூச நன்னாளிலே பல ஆயிரம் பக்தர்கள் திரண்டு வந்து இந்த உலக பெருமஞ்சத்தை வடம் பிடித்து வாழ்வு கேட்டு வழிபாடு செய்திருக்கிறார்கள். முரசு கொட்டப்பட இருக்கிறது. கரகாட்டம், கோலாட்டம், இதோ வெற்றி மேலாயினர் அழகு வடிவத்திலே அங்கே தீப ஆராதனைகளுக்கு மத்தியிலே அங்கே உலக பெருமஞ்சம் ஒளி வடிவமாக காட்சியளிக்கின்றது. ஆடல் நங்கையரும் அங்கே அணி செய்ய காத்திருக்கின்றார்கள். இங்கே வீரசிங்கம் அவருடைய புதல்வி மாலிக்பாய் கலை பாடசாலையை சார்ந்தவர்கள் இப்பொழுது அங்கே பரதக்கனை ஆடி அந்த கூட்ட நிர்வாணம் குவலயமும் எல்லோரும் காற்றும் படைத்தும் கறந்தும் விளையாடுகின்ற அந்த தெய்வத்தின் இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் சரித்திரம் சொல்லும் இந்த உலக பெருமஞ்சத்தை இணுவில்லே வாழ்ந்த பெரிய சன்னியாசி என்கின்ற சித்தர் பெருமகனால் இந்த மஞ்சம் உருவாக்கப்பட்டது. ஒரு முள துண்டோடு கையிலே ஒரு தடியோடு இந்த மருத மரத்து கீழே இருந்து நோயுற்று வந்தவர்களுக்கெல்லாம் பிணி தீர்த்து அவர்களுக்கு வைத்தியம் செய்து பாவ வினைகளை போக்கி அன்னதான பணியை செய்த அந்த சித்தர் கனவிலே கண்ட காட்சியை நனவாக்குவதற்காக முருகன் அவருக்கு கொடுத்த அருள் வாக்கினால் பருத்தித்துறை கடற்கரையிலே போய் பாய்க்க படகிலே வந்த சிற்பாசாரிகளை குடும்பி வைத்த சிற்பாசாரிகளை இங்கே கொண்டு வந்து பல வருஷமாக அவர்களுக்கு உணவு போட்டு அவர்களுக்கு குடிசை கட்டி இருத்தி உருவாக்கிய மஞ்சம்தான் இந்த மஞ்சம். ஹாய், how are you? வணக்கம் சொல்லுங்க. டான்ஸ் ஆடுங்க. வேர்ட் ஏன் யார் வேர்ட் ஆடி விட Puta is waiting for you. Puta is waiting for you. Puta is waiting for you. This one. Who help you to wear? அப்பாவா? Vamos.
நான் இணுவில் கிழக்கிலே இப்பொழுது மஞ்சத்தடி என்று சொல்லப்படுகிற இடத்திலே தான் இந்த மஞ்சள் உருவாக்கி இந்த தெருவை அகட்டி அங்கே இருந்து இந்த மஞ்சம் கொண்டு வந்து இங்கே சேர்க்கப்பட்டது. இந்த மஞ்சம் பல தடவை ஓடாமல் நின்றது. நாங்கள் அறிய சிறு வயதிலே இந்த பகுதியிலே தெற்கு பகுதியிலே ஓடாமல் நின்றது, பின்பு வடக்கிலே ஓடாமல் நின்றது. ஒரு சமயம் மேற்கு வீதியிலே பாதி வழியிலே நின்று விட்டது. ஏனென்றால் மிக பழமை வாய்ந்த மஞ்சள். பின்பு இங்கிலாந்திலிருந்து அச்சு கொண்டு வந்து இந்த மஞ்சத்தை திருத்தினார்கள். பின்பு 70களிலே திருப்பி பழுதானது. 1978 திருநெல்வேலி மூத்த சிற்ப கலைஞர் கந்தசுவாமி அவர்கள் இந்த மஞ்சத்தினுடைய அச்சுக்களை எல்லாம் மாற்றி பவளக்காலை மாற்றி இரும்பு கேடர்களை பொருத்தி உள்ளே இரும்பு கம்பிகளை பொருத்தி முன்பு இந்த மஞ்சம் இழுத்தால் மேற்பகுதி ஆடுகின்ற முறையிலே ஒரு ஊஞ்சால் போலத்தான் செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது அதெல்லாம் நிப்பாட்டப்பட்டு மஞ்சம் இப்பொழுது நிரந்தரமாக தேர் போல அமைக்கப்பட்டு விட்டது. முன்பு இந்த மஞ்சம் மஞ்சனை என்கின்ற ஊஞ்சால் போல் இழுத்தோடனே மேலே தன்பாட்டிலே ஆடும். அத்தகைய அற்புதங்கள் நிறைந்த மைந்தம். இந்த மஞ்சத்திலே ஒரு தாயினுடைய வயிற்றிலே எப்படி கரு உண்டாகின்றது, நிறைமாத கற்பிணி எப்படி இருப்பார், குழந்தை எப்படி பிறக்கிறது, அங்கே தாதிகள் போல அங்கே பெண்கள் நின்று அந்த பிள்ளை எப்படி தூக்குகிறார்கள், அந்த குழந்தை தவழுவது, காப்பாற்றப்படுவது, பின்பு அவன் வளருவது எல்லாமே இந்த மஞ்சத்திலே செதுக்கப்பட்டது.
எனவே உலக பிரசித்தி பெற்ற இந்த மஞ்சம் மனித வாழ்வியலை சொல்லுவது. இந்த மஞ்சத்திலே கூர்மாசனம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஆமையிலே ஆசனம் இருக்கிறது. மஞ்சத்தை சுற்றி ஒரு ஆதிசேடன் பாம்பு செதுக்கப்பட்டிருக்கிறது. அது கூர்மையாக உற்று உற்று பார்த்தால்தான் இந்த மஞ்சத்திலே இருக்கிற காட்சிகள் தெரியும். மேலே பலவிதமான பட்சிகள் செதுக்கப்பட்டது. பல பட்சிகள் விழுந்து பழுதாகிவிட்டது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே இந்த மஞ்சத்துக்கு நிரந்தர இருப்பிடம் இல்லை. அதனால் மழையிலே வெயிலே எல்லாம் பழுதாகி இப்பொழுதுதான் 78ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஒரு நிரந்தர இருப்பிடம் அமைக்கப்பட்டது. இந்த மஞ்சத்துக்கு ஆரம்பத்திலே வர்ணம் எப்படி தீட்டப்பட்டதென்றால் இலைகுலைகளை இடித்து அதனுடைய சாறு தான் அடிக்கப்பட்டது. ஏனென்றால் 78ஆம் ஆண்டு சிற்பிகள் விழுந்த பாவைகளை எடுத்து செதுக்கிற போது உள்ளே அந்த வர்ணம் அப்படியே ஊறி போயிருந்தது. இது என்ன அதிசயம் என்று பார்த்தபோது ஆரம்ப காலத்திலே யாழ்ப்பாணத்திலே இந்த சிற்பங்களுக்கு இலைச்சாறுகள் தான் வர்ணமாக தீட்டப்பட்டது. எனவே பல அதிசயம் கொண்ட இந்த உலக பெருமஞ்சம் வருடத்திலே 2 நாள் இங்கே இழுக்கப்படுகிறது. திருவிழாவிலே ஒரு நாளும் தைப்பூச திருநாள். எனவே இந்த உலக பெருமஞ்சம் எங்கேயும் காண முடியாது. பெரிய தேர்கள் இந்தியாவில் இருக்கிறது, மஞ்சம் இல்லை. இந்த அமைப்பிலே இல்லை. இந்த அமைப்பிலே யாராலும் உருவாக்கவும் முடியாமல் இருக்கிறது. மனத்தே மண்
ஒவ்வொரு தடியும் பேசுகிறது, மரங்களும் உள்ளே நுணுக்கமான வேலை. எனவே இந்த உலக பெருமஞ்சத்தை அடுத்தடுத்த தலைமுறையும் கவனமாக பாதுகாத்து இந்த இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.